தேர்வனாலும் ஈருலக சர்தார் சையதுல் கவுனி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நம்முடைய கோயம்புத்தூர் ஹிலால் கமிட்டி தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் பிறை பார்க்கக்கூடிய கூட்டம் நடத்தி முறையாகவும் சரியாகவும் பதிவு செய்து உரியவர்களிடமிருந்து தகவல் பெற்றதற்கு பிறகு அறிவிக்கக்கூடிய ஒரு நடைமுறையை பின்பற்றி வந்து கொண்டிருக்கின்றது. இன்று 242வது பிறை பார்க்கக்கூடிய கூட்டம் நம்முடைய குறிச்சி பிரிவு ஷாஃபியா ஹயாத்துல் இஸ்லாம் சுன்னத் ஜமாஅத்தில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்துக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய உமர் சாஹிப் அவர்களே, சுன்னத் ஜமாஅத் கொள்கை கூட்டமைப்பினுடைய தகுதிமிக்க செயலாளர் இனாயத்துல்லா ஹாஜியார் அவர்களே, கோயம்புத்தூர் ஹிலால் கமிட்டியினுடைய செயலாளர் அல்ஹாஜ் நாசருதீன் ஹாஜியார் அவர்களே, இந்த மஸ்ஜிதினுடைய இமாம் அமீனுத்தீன் ஹசரத் அவர்களே, மற்றும் ஹிலால் கமிட்டியினுடைய துறை செயலாளர் ஃபைசல் சாஹிப் அவர்களே, மற்றும் ஜமாஅத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இந்த சலாமை மீண்டும் தெரிவித்து, ஒரு பெரிய ஆளுமைக்கு தகுதியுடையவராக இருந்து ஒரு ஆலிம், ஒரு முஃப்தி, ஒரு காலி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக இருந்தவர் நம்மை விட்டு மறைந்த தமிழகத்தினுடைய தலைமை அரசு காசி சலாஹுத்தீன் முகமது அய்யூப் சாஹிப் ஹஸரத் கிப்லா பெருந்தகை நவ்வரல்லாஹு மர்கதஹு அவர்கள். இந்த கால சூழலில் எல்லோருமே பதவிக்கும் பொருளுக்கும் ஆசைப்படக்கூடியவர்கள். பொருள் இல்லை என்றாலும் கூட பதவி வேண்டும், எந்த இடத்திலும் எனக்கு ஒரு அந்தஸ்து வேண்டும், உரிய இடம் வேண்டும் என்று விரும்பக்கூடிய மனநிலை எல்லோரிடம் இருக்கிறது. ஆனால் இந்த தலைமை காசியுடைய வரலாறு நீங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்புகளில் தெரிந்திருப்பீர்கள். மிகப்பெரிய ஆளுமைக்கு உரியவர். பெருமையினுடைய அடையாளம் அவரிடம் அறவே இல்லை. இல்மனுடைய பெருமை இருக்கிறது, தக்வாவினுடைய பெருமை இருக்கின்றது, கண்ணியத்தினுடைய பெருமை இருக்கின்றது. இந்த துனியாவில் பெருமையும் பகட்டும் காட்டக்கூடிய எந்த ஒரு அடையாளமும் நம்முடைய தலைமை காசியிடம் இல்லை. அந்த அளவுக்கு மிக நேர்த்தியான ஒரு மார்க்க அறிஞராக அவர் வாழ்ந்திருக்கிறார்கள். இது ஒரு பாரம்பரிய தொடராக அவர்களுடைய மூதாதையர்கள், அவருடைய பாட்டனார் போன்றவர்கள் எல்லாம் இந்த காசி பொறுப்பில் இருந்தவர்கள். இவருடைய பாட்டனாரை பற்றி சொல்லுவார்கள். தமிழகத்தினுடைய அன்றைய கால முதல்வராக இருந்த ராஜகோபால் ஆச்சாரி என்று சொல்லுவார்கள். அவர்கள் முதல்வராக இருக்கும்போது தமிழகத்துக்கு காதி வேண்டும் என்ற ஒரு நிலை வரும்போது இவருடைய பாட்டனாரைத்தான் காசியாக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்பினார்கள். அவரை கூப்பிடுங்கள், அழைத்து வாருங்கள் என்று சொல்லப்பட்ட போது, வேறு நபர்களாக இருந்தால் ஒரு முதல்வர் கூப்பிடும் போது ஓடி போவார்கள். கூப்பிடுவதற்கு முன்னாலேயே போய் எப்படி பார்க்க வேண்டும், எங்கே உட்கார வேண்டும், முதல்வரை பார்ப்பதற்கு முன்னராக யாரையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று தெரிந்து பார்ப்போம். இது நடைமுறை. ஆனால் இவருடைய பாட்டனார் ஜும்மா தொழுகைக்கு சென்று விட்டார். அப்போது ராஜாஜி கேட்கிறார், எங்க அவரை காணோம் அப்படின்னு. அவருக்கு இதைவிட முக்கியம் ஜும்மா தொழுகை, எனவே ஜும்மா தொழுகைக்கு போயிருக்கிறார் என்று சொன்ன உடனே அவர் ஒரே வார்த்தையில் சொன்னார், காசிக்கு தகுதியானவர் இவர் மட்டிலும்தான், வேறு யாரும் அல்ல என்று சொல்லி தொழுகை முடித்து நிதானமாக அமைதியாக வந்து காசி பொறுப்பை
வழங்கப்பட்டது என்று வரலாறு சொல்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய மறைந்த மருகும் தலைமை காசி சாஹிப் அவர்கள் எகிப்து யூனிவர்சிட்டியிலே படித்தவர்கள், மிகப்பெரிய அறிவாளி. சென்னையில் அரபு பேராசிரியராக இருந்தவர். எல்லா தகுதிகளும் இருக்கிறது, எல்லா இல்முகளும் இருக்கிறது. அந்த காசியை பற்றி மாற்று கொள்கை உடைய நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அதிமேதாவிகள் நிறைய பேர் வருடா வருடம் காசியை தூபமிட்டு சாபமிட்டு அவரை 2 வார்த்தை திட்டினால்தான் அவர்களுக்கு பிறையே வானத்திலே தெரியும். அந்த மாதிரி ஒரு சூழல். மரணமானதற்கு பிறகும் கூட திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஃபைசல் பாய் சொல்கிறார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு திட்டுதலும் ஏசுதல்களும் அவர்களைத்தான் திருப்பி தாக்குமே தவிர காசியினுடைய அந்தஸ்தை இம்மையிலும் கபரிலும் மறுமையிலும் உயர்த்தும் என்பதுதான் உண்மையான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை நாம் இழந்திருக்கின்றோம். அவர்கள் இல்லாதது ஒரு வெற்றிடம். அந்த இடத்தை நிரப்புவதற்கு யார் வந்தாலும் அவருடைய அந்த கௌரவமும் கண்ணியமும் இனி பார்க்கப்படுமா என்பது சந்தேகம்தான். அப்படிப்பட்ட காசிகளுடைய எப்போதுமே நம்முடைய பிறை கூட்டத்தில் அரசு காசியினுடைய தலைமை காசியினுடைய தகவலை தெரிந்து அவர்கள் ஒப்புதல் பெற்றதற்கு பிறகுதான் நாம் இங்கு மினிட்டில் எழுதுவோம், அறிவிப்பு செய்வோம். அதுவரையிலும் நாம் அறிவிப்பு செய்ய மாட்டோம். அந்த நடைமுறை இன்று வரையிலும் இப்போது வரையிலும் பின்பற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட கண்ணியத்திற்குரிய காசி சாஹிப் அவர்கள் நம்மை விட்டு சனிக்கிழமை இரவு பிரிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய மகஃபிரத்திற்காக இன்ஷா அல்லாஹ் இப்போது யாசீன் ஓதி துஆ செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.